ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9th ஹிஸ்ட்ரியில் இருக்க 3rd லெசன் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அதாவது தொடக்க கால தமிழ் சமூகமும் அதோடைய பண்பாடும் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த தொடக்க கால தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது தமிழ் வந்து எப்போ இருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிமுலேருந்தே கிமு 3ஆம் நூற்றாண்டிலேருந்தே தமிழ் தோன்றியது அப்படிங்கிறதுக்கான நிறைய சோர்சஸ் கிடச்சிருக்கு. அட் ப்ரெசென்ட்டில் கூட பார்த்திங்கன்னா கீழடி, மதுரையில் கீழடி, திருப்புவனம் பக்கத்தில் இருக்க கீழடி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நிறைய விதமான சோர்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தமிழ் அப்படிங்கிறது ஒன்று அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக, அதாவது சிந்து சமவெளிக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழ் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஓகேங்களா? கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காமன் எரா அப்படின்றது இப்போ வந்து புக்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிமு அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய தமிழ் ட்ரேடர்ஸும் தென் தமிழ் செயலர்ஸும் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கடல் கடந்து போய் வாணிபம் செஞ்சு ஸோ அது மூலிமா வந்துட்டு பொருள்கள் ஈட்டிட்டு வந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை தான் வந்து பழக்கத்தில் இருந்துச்சு. சரிங்களா? அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பணம் கொடுத்து பொருள் வாங்குறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கு ஈவனாக இன்னொரு பொருள் கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க. தென் அவங்க கடல் கடந்து போய் வாணிகம் செஞ்சாங்க. ஸோ அங்கே இருக்க பொருள்களை இங்கே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது அந்த நாட்டை சேர்ந்த மெர்ச்சன்ட்ஸும் கூட இங்கே வந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து நகரமயமாதல், அதாவது அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அதாவது இந்த வணிகம் நடைபெற்ற அந்த துறைமுகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நகரமயமாதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ அந்த பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா நகரங்களாக சேஞ்ச் ஆகிருக்கு. டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் வேர் எமர்ஜ்டு. ஸோ டவுன்ஸ் நகரங்களை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் போர்ட்ஸ் கட்டுறாங்க. ஸோ ஏன்னா கப்பல் மூலிமா தான் அவங்க வந்துட்டு வாணிகங்கள் மேற்கொள்கிறாங்க. ஸோ அதனால் சரிங்களா? அதே போல் அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா காயின்ஸு, அதுக்கப்புறம் கரன்சி, இது எல்லாமே வந்துட்டு சர்க்குலேஷனுக்கு வந்திருக்கு. அப்புறமா தான் பார்த்திங்கன்னா ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் were produced. The Tamil Brahmi script was adapted to write the Tamil language. ஓகே, தமிழ் லாங்குவேஜை ரைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் எதுனா தமிழ் பிராமி வரி வடிவத்தில் தான் வந்து தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸும் வந்துட்டு அவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோர்சஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஏர்லி தமிழ் சொசைட்டி. ஸோ ஏர்லி தமிழ் சொசைட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் எபிகிராஃபி மீன்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, இட் வாஸ் ரிட்டன் ஆன் ராக்ஸ் அண்ட் pillars and stones and temples, so which is called epigraphy. And archaeological excavations and material culture and non-Tamil literatures. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிளாசிக்கல் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர்ஸ். தமிழ்நாட்டுடைய லிட்ரேச்சர்ஸ்லாம் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். த கிளாசிக்கல் சங்கம் காப்பஸ் மீன்ஸ் கலெக்ஷன். ஓகே, காப்பஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தொல்காப்பியம் 14 மேல்கணக்கு. ஸோ இதை வந்து 18 மேஜர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களை வந்து 18 மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 5 எபிக்ஸ் மீன்ஸ் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஓகே, அண்ட் தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் அட்ரிபியூட்டட் டு தொல்காப்பியர். ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து யாரால் எழுதப்பட்டதுன்னா தொல்காப்பியரால் எழுதப்பட்டது. இது வந்து ஒரு இயர்லி ரிட்டன் ஒர்க். சரிங்களா? ஏர்லியஸ்ட் ரிட்டன் ஒர்க் ஆன் தமிழ் கிராமர். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ஒரு கிராமர் புக். இதோடைய ஃபஸ்ட் 2 பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் கிராமர். ஸோ கிராமருடைய ரூல்ஸ் பற்றியும், அண்ட் 3rd செக்ஷன் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் பொயட்டிக் கன்வென்ஷன்ஸ் தட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆன் தமிழ் சோஷியல் லைஃப். ஸோ தமிழர்களுடைய சமூக வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் அதோடைய 3rd பார்ட் சொல்லுது. அடுத்து த டெக்ஸ்ட் ஆஃப் 14 மேல்கணக்கு இன்க்ளூட் 10 பாட்டு, 10 நிடல்ஸ் அண்ட் 8 தொகை, த 8 ஆந்தாலஜிஸ். ஓகேவா? ஸோ 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 பாட்டும் 8 தொகையும் இருக்குது. ஸோ மொத்தம் 18. ஸோ இந்த 18ம் சேர்ந்து தான் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டெக்ஸ்ட் ஆர் த ஓல்டஸ்ட் அமாங் தி கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட். ஸோ கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட்லேயே ரொம்ப பழமையானதுன்னா இந்த டெக்ஸ்ட் தான், 10 பாட்டும் 8 தொகையும் தான். இந்த டெக்ஸ்ட் ஆஃப் 14 கீழ்கணக்கு பிலாங் டு அ லேட்டர் டேட். ஓகேவா?
ஸோ 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்த காலத்தில் வந்தது தான் அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்றதுனா என்னென்னு பார்ப்போம். ஸோ எட்டு தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 ஆந்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த 8 வந்துட்டு பார்த்திங்கன்னா எட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 10 பாட்டு ஆர் 10 நிடல்ஸ், அதாவது 10 பாட்டு. இது வந்து 10 புலவர்களால் பாடப்பட்ட பாட்டு. ஓகே, 10 லாங் சாங்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு நீண்ட பாடல்களை கொண்டது. 10 பாட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினம் பாலை, மலைப்படுகடாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்கள். அடுத்து 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறது வந்து காலத்தால் பின்னாடி வந்தது. ஓகேங்களா, அது வந்து முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே இருந்தது. இது அதுக்கப்புறம் வந்தது. சரிங்களா. ஸோ 18 மைனர் ஒர்க்ஸ். இந்த 11 கீழ்கணக்கு கம்ப்ரைசஸ் 18 text elaborating on ethics and morals. ஓகேங்களா, ஸோ இது வந்து எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸை பற்றின ஒரு எலபரேட்டான ஒரு மைனர் ஒர்க்ஸ் தான் இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள். த ப்ரீ எமினன்ட் ஒர்க் அமாங் தீஸ் இஸ் த திருக்குறள். ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது யார் கம்போஸ் பண்ணாங்க நமக்கு தெரியும். மொத்தம் அதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 1330 அதிகாரங்கள் இருக்குது. அண்ட் கப்லெட்ஸ் அப்படிங்கிறது அதிகாரங்கள். அண்ட் கன்சிடர்ஸ் கொஷின் ஆஃப் மொராலிட்டி, ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லவ். ஸோ அறம், இன்பம், பொருள். ஸோ இதை பற்றின ஒரு கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின ஒரு எலாபரேட்டிவான ஒர்க் தான் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது. தென் த 5 எபிக்ஸ். ஸோ என்னென்ன 5 எபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி அண்ட் குண்டலகேசி. அடுத்து எபிகிராஃபி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன்ஸ், காப்பர் பிளேட்ஸ் அண்ட் அதர் media such as coins, rings, ornaments, etc. The development of script marks the beginning of the historical period. ஸோ அந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எழுதுறதுக்கு ஆரம்ப கால கட்டமாக அதை சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் have been found in more than 30 sites in Tamil Nadu, mostly on cave surfaces and rock shelters. ஸோ 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் காணப்படுது. மோஸ்ட்லி வந்துட்டு கற்பாறைகள்லையும் பாறையுடைய இடுக்குகள்லையும் தான் இது வந்து எழுதியிருக்காங்க. திஸ் கேவ்ஸ் ஆர் தி அபார்ட்ஸ் ஆஃப் மங்ஸ், மோஸ்ட்லி ஜெயின் மங்ஸ். சமண துறவிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தங்கும் பொழுது அவங்களால ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து குகைகளில் வந்து தங்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கற்படுக்கைகள் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அந்த கற்படுக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஷைனிங்காக, ஒரு வளவளப்பாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு எப்படி கல்லில் வந்து ஒரு பெட்டு பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி தங்குறிச்சு மழை தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் லைன்ஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா மழை தண்ணி உள்ளே வரக்கூடாது, அது அப்படியே வந்து ஃப்ளோ ஆகிட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ட்ரிப் லைனையும் அவங்க வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ த நேச்சுரல் கேவ்ஸ் வர் கன்வெர்டட். ஸோ நேச்சுரலாக இருக்க குகையை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா இன்டூ ரெசிடென்ஸ் பை கட்டிங் அ ட்ரிப் லைன். ஸோ ஒரு ட்ரிப் லைன் கட் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து ஒரு தங்கிறதுக்கான ஒரு இருப்பிடமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அண்ட் டு கீப் ரெயின் வாட்டர் அவே ஃப்ரம் தி கேவ். ஸோ ரெயின் வாட்டர் உள்ளே வராமல் வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரிப் லைனை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாறை இடுக்குகளில் தான் வந்துட்டு அவங்க அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெட்டு, அந்த அவங்களுடைய கற்படுக்கைகள் பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஸ்டோன் பெட்ஸ். ஓகேவா, கார்வ்ட் ஆன் ராக் சர்ஃபேஸ், அது கல் மேலே செய்யப்பட்டது. ஸோ கல்லில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஷெல்ஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷெல்ஃப் எப்படி இருக்கும், அதை வந்து கல்லில் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா merchants and kings converted these natural formations as habitations for monks who had
ரெனவுன்ஸ்ட் வேர்ல்ட்லி இயற்கையாக அமைந்த இந்த மாதிரியான வாழ்விடங்களுக்கு வணிகர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு அந்த அந்த பகுதிகளை சேர்ந்த சிற்றரசர்களாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் அவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான கற்படுக்கைகள், அந்த மாதிரியான கல்வெட்டுக்கள் காணப்படுற இடங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர் அண்ட் கொங்கர் புளியங்குளம் அண்ட் ஜம்பை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் சைட்ஸ் ஆஃப் சச் கேவ்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ தமிழ் பிராமி வரி வடிவத்தில் காணப்படுற கல்வெட்டுக்கள் காணப்படுற இடங்கள் தான் இது எல்லாமே. அண்ட் அரவுண்ட் மதுரை மெனி சச் கேவ்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன் ஸ்டில் பி சீன். சரிங்களா? ஸோ மதுரையை சுற்றி இருக்க நிறைய பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்து வரி வடிவத்தில் நிறைய கல்வெட்டுகள் காணப்படுது. அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெனி ஆஃப் திம் ஆர் லொக்கேட்டட் அலாங் ஏன்ஷியன்ட் ட்ரேட் ரூட்ஸ். அடுத்து பெரும்பாலான வணிக ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்துட்டு வணிகம் வந்து எந்த வழியில் பண்ணியிருக்காங்களோ, ஸோ எந்த பாதையில் போயிட்டு அவங்க வணிகம் அந்த மெர்ச்சன்ட்ஸ் வந்து போயிருக்காங்க, ஸோ எந்த ரூட்டை வந்து அவங்க வணிகம் பண்ணுறதுக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்களோ, ஸோ அந்த ரூட்டில் தான் வந்து பெரும்பாலான குகைகளில் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் காணப்படுது. ஓகே, அதுக்கும் முன்னாடி சமணத்துறவிகள் எதற்காக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சமணத்துறவிகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அகிம்சையை ஃபாலோ பண்ணுறவங்க, தென் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ஆடம்பர வாழ்க்கையை வந்து விரும்ப மாட்டாங்க. அண்ட் அவங்க வந்து தங்களோட சமய கருத்துக்களை, சமணத்தோடைய சமய கருத்துக்களை வந்துட்டு எல்லா பகுதிகளில் இருக்க மக்களுக்கும் பரப்பணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க நாட்டோட பல பகுதிகள்லேயும் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. சரியா? ஸோ அவங்களோட சமய கருத்துக்களை வந்து மக்களுக்கு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி வரும்பொழுது தான் வந்துட்டு அவங்க தங்குறதுக்கான இடமா வந்துட்டு இந்த குகைகளை சூஸ் பண்ணி ஸோ அங்கே வந்துட்டு கற்படுக்கைகளையும் ஏற்படுத்தினாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த உள்ளூர் மக்களும் வந்துட்டு அதே போல் அந்த பகுதியை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்த சீஃப்டைன்ஸ் அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சமணத்துறவிகள் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய பகுதிகளில் போய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான பகுதிகளில் தங்கியிருந்து இந்த குகைகளில் வந்துட்டு தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸையும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ எதுக்காக வந்தாங்க, ஸோ எப்போ வந்தாங்க, யார் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்சஸ் வந்து இந்த மாதிரியான கேவ்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கெலாம் கீழே கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ஸ்லாம். தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அட் அரச்சலூர். ஸோ அரச்சலூரில் எப்படி இருக்குது, தென் ஸோ அதோடைய அச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த கல்வெட்டுடைய அச்சு இது. எஸ்டம்பேஜ் அப்படின்னா அச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் ராக் பெட் அட் புளியங்குளம். ஸோ புளியங்குளத்தில் இருக்கிற கற்படுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்மூத் பெட்டு இருக்குது பாருங்கள், கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. தென் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து இப்போ இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல வந்து கிறுக்கிறது, தங்களோட பேரை கிறுக்கிறது, ஸோ அந்த மாதிரியான தப்பான வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பொது சொத்துக்களையோ இல்லை அடுத்தவங்களுடைய சொத்துக்களையோ வந்து சேதப்படுத்துறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழில் நாச வேலைன்னு சொல்கிறாங்க. தென் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அதாவது கவர்மெண்ட்டோடைய ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம நாசப்படுத்தக்கூடாது. வி நாட் டிஸ்ட்ராயிங் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோ ஸ்டோன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நடுக்கற்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த பேர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து முல்லை நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க தமிழில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லேண்ட்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி முல்லை நிலம் பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதி இது. சரிங்களா? குறிஞ்சிங்கிறது மலைப்பகுதி அண்ட் முல்லை அப்படிங்கிறது காட்டுப்பகுதி. ஸோ இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சரிங்களா, அவங்க வந்து கால்நடைகள் தான் அவங்களோட முக்கியமான சொத்தாக இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க எதுக்காகவும் வந்துட்டு அவங்க அதை இழக்க மாட்டாங்க. ஸோ கால்நடை அவங்களோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கத்து ஊரை சேர்ந்த அந்த சீஃப்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆணிரைகள் சொல்லுவாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் வந்து அவங்க வளர்க்குற கால்நடைகளை வந்து ஆணிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு திருப்பி வந்து வீரத்தோடு சண்டை போட்டு திருப்பி அவங்களோட ஊருக்கு வந்து அந்த ஆணிரைகளை வந்து எடுத்துகிட்டு வர பீப்புள்ஸ். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகமாக வந்துட்டு
ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் ஏற்படுத்துவாங்க. ஸோ அது அவங்கள புதைக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு கல்லை நட்டு வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹீரோ ஸ்டோன்ஸ்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆர் மெமோரியல்ஸ் எரெக்டட் ஃபார் தோஸ் ஹூ லாஸ் தர் லிவ்ஸ் இன் த பேட்டில்ஸ் அண்ட் இன் கேட்டில் ரைட்ஸ். ஸோ இந்த கேட்டில் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, திரும்ப ஆணையர்களை கூட்டிகிட்டு வரும்பொழுது நடக்கிற அந்த போர்களில் வந்து இறந்து போகிறவங்களுக்காக இந்த கற்கள் ஏற்படுத்தப்படுது. ஸோ மார்டைர்ஸ் அப்படின்னா தியாகிகள் அப்படின்ற பொருள். அண்ட் ஸோ இந்த மாதிரியான முல்லை நிலத்தில் இப்படியெல்லாம் இருந்தது. ஸோ அவங்களுடைய முக்கியமான வெல்த்தாக வந்துட்டு உங்களுக்கு கேட்டில்ஸ்லாம் வந்து இருந்தது. அண்ட் அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து கொண்டுட்டு வரும்பொழுது இறந்து போகிறவங்களுக்காக ஹீரோ ஸ்டோன்ஸ் ஏற்படுத்தினாங்க. ஸோ ஹீரோ ஸ்டோன்ஸோடைய மெத்தட் என்ன, அது ஏற்படுத்துறதுக்கான மெத்தட் என்ன, ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த பேரால கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஹீரோ ஸ்டோன்ஸ்லாம் எங்கெங்கே காணப்படுது, சங்க காலத்தை சேர்ந்த நடுக்கற்கள்லாம் எங்கெங்கே காணப்படுது பார்த்திங்கன்னா புலிமான் கோம்பை, அதே போல் தாதப்பட்டி, இது வந்து எங்கே இருக்குன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதே போல் பொற்பனைக்கோட்டை அண்ட் இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ தோஸ் ஆஃப் தி சங்கம் ஏஜ் டிஸ்கவர் டில் நவு நாட் ஹாவ் இமேஜஸ் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ இந்த மாதிரியான சங்க காலத்தில் இருந்த நடுக்கற்களில் பார்த்திங்கன்னா வெறும் பிளெயின் எம்டி ஸ்டோன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டு நாட் ஹாவ் இமேஜஸ், யாருடைய இமேஜஸும் அங்கே கிடையாது. ஸோ அதே போல் அங்கே எந்த எழுத்தும் அதில் பொறிக்கப்படல. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் போஸ்ட் சங்கம் ஏஜ், அதாவது சங்க காலத்துக்கு பிறகு வந்த காலத்துலையா இருக்கட்டும், இல்லை பல்லவர்களுடைய காலத்துலையா இருக்கட்டும், அங்கே வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் இன் பாஸ்ட்ரல் ரீஜன்ஸ் எஸ்பெஷலி அரவுண்ட் தி செங்கம் ரீஜன் நியர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக காணப்படுது. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஹீரோ ஸ்டோன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க காலத்தை சேர்ந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் எல்லாமே நடுக்கற்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவருடைய பெயர், அதே போல் அவரோட உருவம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கோம்பையில் காணப்படுது இல்லைங்களா, ஸோ தேனியில் இருக்க புலிமான் கோம்பையில் காணப்படுற நடுக்கல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே காணப்படுது, இந்த புலிமான் கோம்பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு வில்லேஜ். இது எங்கே இருக்குன்னா வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது, வைகை ரிவர் வேலியில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது, நம்ம முன்னாடியே சொன்னேன் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன் 2006 ரேர் ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி. ஸோ 2006 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களோட கூடிய ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா த ஸ்டோன் ஆஃப் டிஎன் அந்தவன் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி இங்கே இருக்குது. ஹூ வாஸ் கில்ட் இன் அ கேட்டில் ரெய்ட் அட் த வில்லேஜ் ஆஃப் கூடலூர். ஸோ கூடலூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த இந்த மாதிரியான ஒரு கேட்டில் ரெய்டு இருக்குது இல்லைங்களா, இந்த கால்நடைகளை எல்லாம் களவாடிட்டு போகிறது. ஸோ அதில் நடந்த பிரச்சனையில் இவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து வீரமாக நின்று சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவருக்காக எழுப்பப்பட்டது தான் இந்த நடுக்கல் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் பாட்ரி, அதாவது சுடுமண் பானைகள் இருக்குது இல்லைங்களா, அது மேலே எழுதப்பட்ட பொறிப்புகள் எழுத்துகள் கூட அது ஒரு கல்வெட்டுக்கு ஈக்குவலைஸ் தான். ஓகேவா? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் பாட்டரி. ஸோ பாட்ரி வெஷல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அன்றாட பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துகிற அதாவது ஒரு வகையான பாத்திரங்கள், பானைன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் பிராமி வரி வடிவத்தில் அந்த பானைக்கு சொந்தக்காரங்களோட நேம்லாம் அதில் வந்துட்டு எழுதப்பட்டிருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரிக்கமேடுங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்குது. அடுத்து அழகன் குளம், இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. இது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேசஸ் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நிறைய பிளேசஸில் இந்த மாதிரியான சோர்ஸஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் கீழடி வந்து அட் ப்ரெசென்ட்டில் வந்துட்டு நிறைய சங்க காலத்தை சேர்ந்த பொருள்கள் வந்து கிடச்சிட்ருக்காங்க. அதே போல் ஸோ எதுக்காக வந்து அவங்க வந்து அவங்க பயன்படுத்தின அந்த பாட் மேலே வந்துட்டு அவங்க பேர்லாம் வந்துட்டு பொறிச்சாங்க அப்படின்னா, ஸோ மேபி அவங்க வந்து தங்களோட சொத்து அது அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும், ஸோ மற்றவங்க யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம். இல்லை வணிக நடவடிக்கைகள் இருக்குது இல்லைங்களா, ஸோ வியாபாரம் அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு வண்டியிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பல்காக உங்களுக்கு அந்த இதை எடுத்துகிட்டு போகும்பொழுது ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பாட்ரி மேலே நிறைய பொறிச்சிருக்கலாம்.
நம்மளுடைய நாட்டில் நாம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைச்சது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் கூட ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸோட கூடிய பாட்ரி வெசல்ஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னிகே அண்டு காசரல் காதிம் அப்படிங்கிற பகுதிகளில் வந்து எகிப்தில் இருக்குது இந்த பகுதிகள். ஸோ இங்கே கிடச்சிருக்கு. அதே போல் ஓமனில் வந்து கோரோரி அப்படிங்கிற இடத்துலையும் நம்மளுடைய அந்த பாட்ரி வெசல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸோட கூடிய பாட்ரி வெசல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற நாடோடையும் வந்து நம்ம நாட்டில் இருந்தவங்க வந்து வணிகம் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ வாணிப நடவடிக்கையில் ஈடுபட்டதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் சோர்சஸ் தான் இது எல்லாமே. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து தமிழ் பிராமி அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேம்ஸ்லாம் இருந்தது. ஒரு சில எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராகிருத் மொழியில் இருந்தது. ஸோ பிராகிருத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஃபெமிலியராக இருந்த ஒரு லாங்குவேஜ் அது, சரிங்களா. ஸோ இது வந்துட்டு மௌரியர்களோட காலத்தில் தான் வந்துட்டு இது ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அகழ்வாராய்வு களங்கள் சொல்லுவாங்க. ஸோ அகழ்வாராய்வு பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தை சேர்ந்த, அதாவது பண்டைய காலத்தை சேர்ந்த ஒரு மக்கள் வாழ்ந்ததுக்கான அவங்களுடைய ஆதாரங்களை வந்துட்டு ஃபார்மலான ஒரு முறையான அகழ்வாய்வு மூலயமா, சரிங்களா, டிக்கிங் அப்படின்னா தோண்டி பார்க்குறது. ஸோ சிஸ்டமேட்டிக்கலி முறையான ஒரு அகழ்வாய்வு மூலயமா ஒரு பகுதியை வந்துட்டு அங்கே இருக்கிற விஷயத்த வந்துட்டு வெளிக்கொண்டு வர்றது. ஸோ அந்த கால மக்களுடைய வாழ்ந்த பகுதிகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வர்றது தான் நம்ம வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்குது, சரிங்களா. ஸோ சங்கம் ஏஜில் இருந்த ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தான் வந்துட்டு இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம். ஸோ எங்கெங்கே எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக் அண்டு அழகன்குளம் அண்டு உறையூர், காஞ்சிபுரம், காவேரிப்பட்டினம். ஸோ அழகன்குளம் வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அண்ட் உறையூர் வந்து திருச்சி, காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம்லாம் திருச்சி. அடுத்து வாசவ சமுத்திரம், அடுத்து கீழடி, கொடுமணல், இதெல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டில். அதே போல் பட்டினம் அப்படிங்கிற ஒரு பகுதி கேரளாவில் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அகழ்வாய்வு செய்து நிறைய பொருள்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அரிக்கமேடு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ், சரிங்களா. ஸோ இங்கே நிறைய விதமான சங்க காலத்தை சேர்ந்த மக்களுடைய சோர்சஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சங்கம் ஏஜில் வந்து துறைமுகம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அங்கே கிடச்சிருக்கு. ஸோ அங்கே எக்ஸ்கவேட்டட் பை தி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப், ஸோ ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இவங்க வந்துட்டு அகழ்வாராய்வு செய்து அரிக்கமேடு அப்படிங்கிற பகுதியில் வந்துட்டு சங்க காலத்தில் வந்துட்டு ஒரு போர்ட் இருந்திருக்கு, துறைமுகம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் யார் அந்த அகழ்வாய்வில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவரும், ஃப்ரெஞ்ச் ஆர்கியாலஜிஸ்டான ஜேஎம் கேசல் அப்படிங்கிறவரும், இந்திய ஆர்கியாலஜிஸ்டான இந்திய அகழ்வாய்வாளர்களான ஏ கோஷ் அண்டு கிருஷ்ணதேவா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த சைட்டை எக்ஸ்கவேட் பண்ணி நிறைய சோர்ஸஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. அதே போல் எப்படி வந்து டவுன் வந்து அவங்க இருந்த நகரத்தை எப்படி வந்து திட்டமிட்டு கட்டியிருக்காங்க, வேர் ஹவுஸ், ஸ்ட்ரீட்ஸு, டேங்க்ஸு, அதே போல் ரிங் வெல்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட குட்டி பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ரிங் வெல் அட் அரிக்கமேடு. ஸோ அந்த வெல் எப்படி இருக்குது பாருங்கள், கிணறு. ஸோ ரிங் டைப்பில் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஏஎஸ்ஐ அப்படிங்கன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இப்படி இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஏஜென்சி. ஸோ இவங்க என்ன மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸையும் மான்யூமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நினைவு பகுதிகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்தியாவுடைய இந்தியன் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து பார்த்துக்கிற ஏஜென்சி தான் அவங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் த இந்தியன் ட்ரெஷர் ஆக்ட் ஆஃப் 1878
அடுத்து தி ஆன்டிக்விட்டிஸ் ஆக்ட் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர் ஆக்ட் 1972, த ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட துறைகள் தான் அகழ்வாராய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களை பாதுகாக்கிறதுக்கான துறைகள் தான் இந்த இங்கே சொன்ன துறைகள் எல்லாமே. இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ் மூலிமா ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நிறைய விதமான செங்கல் கட்டுமான அமைப்பு, பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே போல் ஆர்டிஃபேக்ட்ஸ், கலை அமைப்புகள், அண்ட் பீட்ஸு, மணிகள், பேங்கிள்ஸு, வளையல், கேமியோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு சிற்ப வேலைப்பாடு தான். ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து இன்டாக்லியோஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ். ஸோ இது எல்லாமே இங்கே கண்டுபிடிச்சாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்ட அந்த பாட்டரிஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் நிறைய வேரியஸ் ஆர்ட்ஸு, கிராஃப்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான பொருள்கள்லாம் கண்டுபிடிச்சது மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ கலைகள் தெரிஞ்சிருக்கு, அண்டு அந்த கலை நுணுக்கங்கள், சிற்ப வேலைப்பாடுகள் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஃபேக்ட்ரிஸ் அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, ஸோ இந்த நாணயங்களை யூஸ் பண்ணுற அந்த மெட்டல்ஸ் மூலிமா, ஸோ தங்கமா, வெள்ளியா, இல்லை செப்பா, ஸோ இது மூலிமா எவ்வளோ பொருளாதார செயல்பாடு அங்கே இருந்திருக்கு, பொருளாதார ரீதியாக எப்படி இருந்திருக்காங்க, வெல்லாக இருந்திருக்காங்களா, இல்லை குட்டாக இருந்திருக்காங்களா, இல்லை ரொம்ப லோவான ஒரு பொருளாதார முறை தான் இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கான ஒரு எவிடன்ஸாக தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கேமியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்ட் ஆர்னமெண்ட் மேட் இன் ப்ரீஷியஸ் ஸ்டோன். ஸோ இது ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோனாக விலை உயர்ந்த கற்களில் செய்யப்படுற ஒரு அணிகலன் இது, இந்த கேமியோ அப்படிங்கிறது. அதில் ஏதாவது ஒரு உருவங்கள் அந்த மேலே வரையப்பட்டிருக்கும். ஸோ இன்டாக்லியோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்னமெண்ட் தான். இது மேலேயும் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழி வடிவத்தில், சரிங்களா, ஒரு உட்குழிவாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உட்குழிவாக இருக்க மாதிரி இது உங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடம்லாம் குழியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் அது மேலே ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிற்பத்து மேலே அப்படியே ஃபார்ம் ஆகும், சரிங்களா. ஸோ அதை தான் இன்டாக்லியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இதுக்கான காயின்ஸு. ஸோ காயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்திருக்கு. ஏன்ஷியன்ட் பீரியடில், சங்க காலத்தில் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். முன்னாடி பண்டமாற்ற முறை இருந்தது, அதுக்கப்புறமா காயின்ஸை கொடுத்து பொருள்களை வாங்குறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சங்க காலத்தில் தான். அதுலேயும் எஸ்பெஷலி சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ், அதுக்கப்புறம் பஞ்ச் மார்க்கெடு காயின்ஸ், அதுக்கப்புறம் ரோமன் காயின்ஸு, அதெல்லாமே ஒரு எவிடன்ஸாக இருக்குது. சங்க காலத்தில் அவங்களுடைய பொருளாதார நிலைக்கான ஒரு எவிடன்ஸாக இருக்குது. இந்த பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் நமக்கு அதிகமாக எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல்லையும் போடி நாயக்கனூர்லேயும் அதிகமாக கிடச்சிருக்கு. அதே போல் ரோமன் காயின்ஸ் பெரும்பாலும் எங்கே கிடச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் சைடில் அதிகமாக கிடச்சிருக்கு. அண்டு ஃபவுண்டட் அலகாங்குளம், கரூர் அண்டு மதுரை. ஸோ இங்கெல்லாமே இந்த ரோமன் காயின்ஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. அதே போல் அதோட வேல்யூ, மெட்டல் வேல்யூ சொல்கிறதுக்கு புல்லியன் அப்படிங்கிற ஒரு அழகை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புல்லியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீன்ஸ் ப்ரீஷியஸ் மெட்டல் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்காட்ஸ். ஸோ இன்காட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டி வடிவத்தில் கிடைக்கிற தங்கத்தை குறிப்பிடுறதுக்கு தான் புல்லியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ அதோடைய ரோமன் காயின்ஸோடைய பிக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதுக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதோட பிக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பஞ்ச் மார்க்கெடு காயின்ஸ் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர்லியஸ்ட் காயின்ஸ், இந்தியாவுடைய ஏர்லியஸ்ட் காயின்ஸ், ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் கிடைக்கப்பட்ட காயின்ஸு. இது மோஸ்ட்லி சில்வரில் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் நிறைய சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் முத்திரையெல்லாம் குறிக்கப்பட்டிருந்ததுனால தான் இதை பஞ்ச் மார்க்கெடு காயின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அடுத்து இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்கவேஷன்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, காயின்ஸு, ஸோ இதை அதாவது ப்ரைமரி சோர்ஸஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்து நான் தமிழ் லிட்ரேச்சர், இது செகண்டரி சோர்ஸஸ், அதாவது ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நான் தமிழ் லிட்ரேச்சர் சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா இது நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் தமிழ் சொசைட்டியை பற்றி சொல்லுது. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்டென்சிவான ஒரு கான்டாக்ட்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி ஏர்லி தமிழ் பீப்புள், ரொம்ப மதிப்புமிக்க நிறைய விஷயங்களை இங்கே சொல்லுது, சரிங்களா. அடுத்து ஸோ அது அந்த நான் தமிழ் லிட்ரேச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா
அர்த்தசாஸ்திரா. ஸோ அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து கௌட்டில்யர் எழுதினார். இவர் படைத்த இந்த அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கல் ஒர்க் ஆன் எக்கனாமி அண்டு ஸ்டேட் கிராஃப்ட் ஆத்தர்ட் பை கௌட்டில்யா. இது வந்து ஒரு கிளாசிக்கல் ஒர்க் ஆன் எக்கனாமி. ஸோ பொருளாதாரம் குறித்த ஒரு புக்கு தான் இந்த அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து மௌரியர் காலத்தில் இருந்தார். அதே போல் பாண்டிய கவாடகர் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. ஸோ இதுவும் என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களுடைய ஆட்சியில் பேர்ல் அண்ட் ஷெல்ஸ் ஸோ எப்படி இருந்தது, பாண்டியர்களுடைய நாட்டில் வந்து ஸோ பேர்ல் ஷெல்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிற புக்கு தான் இந்த பாண்டிய கவாடகா அப்படிங்கிற ஒரு புக்கு. அடுத்து மகாவம்சம். மகாவம்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் புக்கு இது. ஸோ இது வந்து ஒரு புத்திஸ்ட் மதத்தை வந்து புத்த மதத்தை சேர்ந்த ஒரு நூல் தான் இந்த மகாவம்சம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, வரலாற்று குறிப்பு இது. இது வந்து பாலி லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணிகர்கள் பற்றியும் ஸோ குதிரை மூலமாக அவங்க எப்படி வந்து வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க, ஹார்ஸ் ட்ரேடர்ஸை பற்றியும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை முக்கியமாக எஸ்பெஷலி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை பற்றி அந்த புக்கில் இருக்குது. ஸோ கிரானிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று குறிப்பு. ஸோ வரலாற்று குறிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் அ நரேட்டிவ் டெக்ஸ்ட் ப்ரெசென்டிங் த இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இன் க்ரனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்துட்டு கால வரிசைப்படுத்தி படிக்கிறது தான். ஸோ 1920 இது நடந்துச்சு, 1925 இது நடந்துச்சு, ஸோ 1930 இது நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கால வரிசைப்படுத்தி படிக்கிறது தான் நம்ம வந்து க்ரனாலஜிக்கல் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த க்ரனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் இருக்கிற குறிப்பு, அதனால தான் வந்து இது கிரானிக்கல் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பெரிப்ளேஸ் ஆஃப் எரித்ரியன் சி. ஸோ பெரிப்ளேஸ் ஆஃப் எரித்ரியன் சி, எரித்ரிய கடலின் பெரிப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு நூல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு புக். இதோடைய ஆத்தர் யாருன்னு தெரியல, சரிங்களா. இது வந்து ஏன்ஷியன் க்ரீக் டெக்ஸ்ட். என்னது? ஏன்ஷியன் க்ரீக் டெக்ஸ்ட் இது. த டேர்ம் பெரிப்ளஸ் மீன்ஸ் நேவிகேஷனல் கைடு. ஸோ பெரிப்ளஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நேவிகேஷனல் கைடு. ஸோ நேவிகேஷனல் கைடு அப்படின்னா கடல் வழிகாட்டி, சரிங்களா. இது வந்து மாலுமிகளால் பயன்படுத்தப்படுற ஒரு கடல் வழிகாட்டி, அது கடல் வழிகாட்டுற ஒரு புக்கு தான் இது, சரிங்களா. ஸோ அது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த எரித்ரியன் சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெஃபர்ஸ் டு த வாட்டர்ஸ் அரவுண்ட் த ரெட் சி. ஸோ ரெட் சீயை சுற்றி இருக்கிற பகுதிகளை தான் வந்து எரித்ரியன் சி அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சங்கம் ஏஜில் இருந்த சங்க காலத்தை சேர்ந்த முசிறி, தொண்டி, கொர்க்கை, அதே போல் குமரி, அதே போல் சேராஸ், பாண்டியாஸ் அவங்களுடைய துறைமுகங்களை வந்து சி போர்ட்ஸை பற்றி போர்ட்ஸ் ஆஃப் ஸோ அவங்களுடைய துறைமுகங்களை பற்றி இந்த புக்கில் இருக்குது. ஸோ எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்து பிளினி அப்படிங்கிறது வந்துட்டு இது அவர் எழுதின நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, சரிங்களா. ஸோ இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லத்தீனில் எழுதப்பட்ட ஒரு புக்கு. இது வந்து இட் இஸ் அ டெக்ஸ்ட் ஆன் த நேச்சுரல் வெல்த் ஆஃப் தி ரோமன் எம்பையர். ஸோ ரோமன் எம்பையருடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய செல்வத்தை பற்றி எழுதப்பட்டது தான் இந்த நூல். மோஸ்ட்லி வந்து இந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்னா பெப்பர் ட்ரேடை பற்றி தான் அதிகமாக, அதுவும் எப்படின்னா பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா. ஸோ இந்தியா கூட பெப்பர் ட்ரேட் எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் த பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா. எஸ்பெஷலி he states that it took 40 days to reach India from Oceanius near northeast Africa if the southwest monsoon winds was favorable. அதாவது தென்மேற்கு பருவக்காற்று ஆஸ்திரேலியஸ் அப்படின்ற கடலில் தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது ப்ராப்பராக வீசுச்சு அப்படின்னா கப்பல் மூலிமா இந்தியாவுக்கு ஜஸ்ட் 40 days போயிடலாம். எங்கேருந்து? ரோமன்லேருந்து, சரிங்களா, இத்தாலியிலேருந்து இங்கே வந்துடலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. He also mentions that the Pandyas of Madurai controlled the port of பக்காரே. ஸோ பக்காரே அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து பாண்டியர்கள் வந்து அவங்களோட வசப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த நூல் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஸோ பக்காராவோட கரண்ட் நேம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே போல் ரோமன் வெல்த், ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காராம். என்னென்னா இந்த பெப்பர் ட்ரேட் பண்ணது மூலிமா ரோமானியர்களுடைய வெல்த் எப்படி குறைஞ்சது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெப்பர் ட்ரேடு வந்து ஸோ எந்தளவுக்கு பெப்பர் வந்து காஸ்ட்லியாக அந்த டைமில் இருந்திருக்கு அண்ட் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக அதை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளினி லெமன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஆதங்கப்படுறது, லேமன்ஸ் அப்படின்னா ஆதங்கப்படுறது.
அடுத்து தாலமியோட ஜியாகிரஃபி அப்படிங்கிற நூல். ஆக்சுவலாக இது வந்து தாலமி அப்படிங்கிறவர் எழுதின ஜியாகிரஃபின்ற நூல். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கெசட்டர், சரிங்களா. கெசட்டர் மீன்ஸ் ஒரு ஆவணம், சரிங்களா. அந்த ஒரு மேப்பு அண்ட் அட்லஸ் ஆஃப் ரோமன் டைம்ஸ் ப்ரொவைடிங் ஜியாகிரபிக்கல் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து புவியியல் அமைப்பு, நில வரைபடம், ஸோ இதெல்லாம் கொண்ட ஒரு கெசட்டர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 2nd செஞ்சுரியில் ரோமன் எம்பையரோடைய ஜியாகிரபிக்கல் டீட்டெயில்ஸ் 2nd செஞ்சுரியிலேருந்து ரோமன் எம்பையருடைய ஜியாகிரபிக்கல் டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிற ஒரு கெசட்டர். அண்ட் ஆல்சோ கொற்கை வந்து கோல்கோய் அப்படின்னு அதில் குறிச்சிருக்காங்க. அது காவேரி பூம்பட்டினத்தை வந்து கேபரிஸ் எம்போரியம் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. அதே போல் கன்னியாகுமரியை வந்து கொமாரியா அப்படின்னும், முசிறியை வந்து முசிரீஸ் அப்படின்னும் சொல்லிட்டு அந்த நில வரைபடத்தில் இந்த ஏரியா பேர்லாம் இப்படி இருக்குது. அடுத்து பியூட்டிங்கேரியன் டேபிள். ஸோ பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேட் மேப் ஆஃப் ரோமன் ரோட்ஸ். ஸோ ரோமானிய சாலைகளை பற்றின குறிக்கிற விளக்கப்படம் தான் இந்த பியூட்டிங்கேரியன் டேபிள் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இட் ஆல்சோ ஷோஸ் ஏரியாஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம் அண்ட் த போர்ட் ஆஃப் முசிரீஸ். ஸோ முசிறியை பற்றியும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் தமிழகம் பற்றியும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்ரீலங்கா ஐலாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டேப்ரோபேன் அப்படின்னும், முசிறியை வந்து முசிரீஸ் அப்படின்னும் இதில் குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வியன்னா பாப்பிரஸ். ஸோ வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ரீக் டாக்குமெண்ட், சரிங்களா. இது வந்து 2nd செஞ்சுரியில் வந்து எழுதப்பட்ட ஒரு க்ரீக் டாக்குமெண்ட். இது வந்து என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முசிறியில் எப்படியெல்லாம் வணிகம் நடந்துச்சு அந்த காலத்தில் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியாவுடைய தலைநகரமான வியன்னா, சரிங்களா. அங்கே இருக்க ஒரு மியூசியத்தில் தான் வந்துட்டு ஆஸ்ட்ரியன் நேஷ்னல் மியூசியத்தில் வந்து இது வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ்குள்ளான அவங்களுக்குள்ளான ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் தான் இந்த பாப்பிரஸ் அப்படிங்கிறது. அடுத்து தெர்மோபோலன் அப்படிங்கிற ஒரு கப்பல். ஸோ இந்த கப்பலில் வந்துட்டு மிளகு, தந்தம் இதெல்லாம் வந்து எப்படி இந்தியாவிலேருந்து ரோமன் எம்பையருக்கு ஏற்றுமதி பண்ணினாங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாப்பிரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு பிளான்ட், செடி. ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த பேப்பரை வந்து தயாரிப்பாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இதில் தான் வந்து எழுதுவாங்க, சரிங்களா. ரைட்டிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் இது.